கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆத்துமாவை பரலோகத்தின் நன்மையினால் நிரப்ப அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அன்புக்குரியவர்களே, நம்மை தாழ்த்தி ஆண்டவர் கையிலே உண்மையாய் உயிர் பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது, தூய்மையான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, பெருமை பாராட்டாமல் எல்லாம் உம்மாலே வந்தது என்று சொல்லி முற்றிலுமாய் முழுவதுமாய் அவரையே சார்ந்து நாம் வாழும்போது எவ்வளவு பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் தெரியுமா? அந்த நன்மைகள் நமக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுத்து நம்மை கொண்டாட வைக்கிறது, தலை சிறந்த வாழ்க்கை வாழ வைக்கிறது. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வ பயம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கவனிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ஆண்டவர் கொடுக்கிற 3 முக்கியமான ஆசீர்வாதம். 1, ஐஸ்வர்யம் என்ற பலன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. 2, மகிமை என்ற பலன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. 3, ஜீவன் என்ற பலன் நமக்கு கிடைக்கிறது. இந்த 3 பலன்களும் நமக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி எல்லாருக்கும் முன்பதாய் சாட்சியாய் நம்மை நிறுத்துகிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே தாழ்மையாய் வாழ, கர்த்தருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணிக்கலாம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே தாழ்மையோடும் தெய்வ பயத்தோடு வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுதே ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.